திருச்சி கிழக்கு அவர் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா கிறிஸ்தவ வெள்ளாளர் அதிகமா உள்ள தொகுதிங்கிற மாதிரி ஒரு இமேஜ். அதனால தான் விஜயும் கூட கிழக்கு தொகுதி வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கும் போது ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை அப்படி ஒரு உருவப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்றார். திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய். விஜய் ரோட்ல வராரு போறாரு. நீ கரூர் காய்கறி மார்க்கெட்ல ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சு தெரியுமா நிர்வாகிய, வீட்டையே பார்க்காத எங்களை வந்து இந்த தூர மூலையில இருக்க எங்களை வந்து பார்க்க போறாரா போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை இருக்கு. அவர் எங்க வர போறாரு, எப்படிப்பா அவரை போய் பார்க்க போறாங்க, இந்த ஒரு குழப்பம்லாம் இருக்கு. நீ புசி ஆனந்தால் ஓரங்கட்டப்பட்ட மாவட்ட கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தார். இதுல விஜய் மக்கள் மன்றத்தில் ராஜா அவரை விஜய் சுத்தமாக ஒதுக்கி ஒரு 3-4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தனியாக ஒரு 4-5 பசங்களோட வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். விஜய் இருக்கிற ஒரு டீம் வந்து இன்னும் பக்குவப்படவில்லை. அரசியல் கட்சியாகவே அவங்க மாறல. நான் தான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் ஒரே ஒரு முறை வந்தார், அது ஃபர்ஸ்ட் டைமு பிரச்சாரத்துக்கு. அடுத்த முறை வேட்புமனு தாக்கலுக்கு வந்தார் விஜய். நீங்கள் ஒரு இது வரைக்கும் பொறுப்புன்னு யாரையும் போடலை. ஒரு நல்ல தலைவர், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கள்ட்ட இருக்காங்கல்ல, எல்லாருமே தொகுதி கொடுத்துட்டாரு. அவங்க தொகுதியை பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு யார் பார்க்கறது? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் முதன்முறையாக தேர்தல் அரசியலில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். ஒன்று திருச்சி கிழக்கு, மற்றொன்று பெரம்பூர். திருச்சி கிழக்கை பற்றி உங்களிடம் சற்று விரிவாக கேட்கலாம் என்று நினைக்கிறேன். திருச்சியில் கிட்டத்தட்ட நீங்கள் 30 ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் அந்த பகுதிகளிலே நீங்கள் வந்து இருந்து பணி செஞ்சங்கிற அடிப்படையில் திருச்சியினுடைய தன்மை, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் அது சார்ந்த அரசியல் பற்றி உங்களுக்கு முழுவதுமாக ஓரளவு தெரிந்திருக்கும் என்ற ஒரு புரிதலோடு இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். திருச்சி கிழக்குல எதனால அவர் வந்து தேர்வு செஞ்சாரு, அது சம்பந்தமான நம்ம ஆரம்பத்திலேயே அவர் அறிவிப்பதற்கு முன்பாகவே செய்திகள் கசியப்பட்டது. அறிவிப்புக்கு பிறகும் நம்ம தமிழ் வாயிலாக நீங்க தெளிவா பல விஷயங்கள் அந்த கூறுகள் விளக்கிட்டீங்க. என்ன நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது? விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது தேர்தல் பிரச்சாரத்திற்கு. என்ன நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது? ஆஸ் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து திருச்சி கிழக்கு அவர் ஏன் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவராக சொல்லலை. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 52,000 பேர் அவருடைய தாவேக உறுப்பினர் சேர்க்கையில் 52,000 பேர் திருச்சி கிழக்கில் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்கிறாங்க ஆன்லைன் மூலியமாக. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்குங்கிறது வந்து அதாவது குறிப்பிட்ட சமூகம், சோழிய வெள்ளாளர்களுக்கு அதிகம் உள்ள ஒரு தொகுதி. குறிப்பாக சொல்லணும்னா கிறிஸ்தவ வெள்ளாளர் அதிகமாக உள்ள ஒரு தொகுதிங்கிற மாதிரி ஒரு இமேஜ். அப்படி தான் நான் பார்க்குறேன். அரசியலுக்கு வந்து அரசியல் குறிப்பாக தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுவது, சில தொகுதிகளில் வேணால் அந்த மாதிரி கூட அந்த காரணங்களால் கூட சில வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் ரொம்ப சாதகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இமேஜாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த காலங்களில் பலரும் அந்த குறிப்பிட்ட வெள்ளாளர் மட்டுமே அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சது கிடையாது. ஏன்னா பலரும் ஜெயிச்சிருக்கிறாங்க. மனோகர் இப்போ ஸ்ரீரங்கத்தில் அதிமுக வேட்பாளராக இருக்கிறவர், அவர் நின்றுருக்கிறாரு, நின்று ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். புரியுதுங்களா? அதனால இது ஒரு கற்பனையாக தான் நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா வெள்ளாளர்கள் தான் அதிகம் அப்படின்லாம் கிடையாது. அனைத்து தரப்பிலும் சிறுபான்மை வாக்குகள் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்ல முடியாது, முஸ்லீம்களும் இருக்காங்க, கணிசமான வாக்குகள் இருக்குன்னு சொல்ல. அதனால இதை வந்து ஒரு குறுகிய எண்ணம் கொண்டு அதை பார்க்க முடியாது அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் கடந்த தேர்தலில் இனிகோ இருதயராஜ் தற்போது திமுக வேட்பாளராக இருக்கார்ல, அவர் சாதாரணமாக நின்னார். அவர் வந்து நின்று ஜெயிச்சாரு. அப்போ அவர் வந்து திமுகவுக்கு ஒரு ஹோல்டு, நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டான தொகுதி தான் அந்த தொகுதி. நம்ம அப்படி தான் பார்க்கணும். தொகுதி திமுகவா, அதிமுகவா, தாவேகாவா, அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 52,000 வாக்குகள்
வித்தியாசத்துல ஜெயிச்சார். யாரு? இனிகோ. இருக்கோ இனியராஜா? ஆமாமாமா. நீங்க அப்ப வந்து யாரு நின்னா? வெல்லமண்டி நடராஜன். அவரு வந்து பிரசன்ட் அந்த அமைச்சரா இருந்தவர். அந்த அந்த காலகட்டத்தில அமைச்சரா இருந்தவர் அவர். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை அது. அது திருச்சி கிழக்கு வந்து திமுகவுக்கு ஒரு சாதகமான தொகுதியா தான் நான் பார்க்குறேன். பட் நீங்க சாதாரணமா நீங்க சமூக ரீதியான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கிறிஸ்தவ வெள்ளாளரா இருக்கட்டும், அதே மாரி இந்து வெள்ளாளர் அப்படிங்கிறாங்க, யாதவர்கள், என்ன பலதரப்பட்ட மக்களும் அதில இங்க இருக்கிறாங்க. அதே மாரி முஸ்லீம்களும் கணிசமான வாக்குகள் உள்ள ஒரு தொகுதி. 2,16,000 வாக்காளர்கள் கொண்ட ஒரு இத நீங்க எப்படி நீங்க சாதாரணமா ஒரு 36,000 பேர் இருக்காங்க கிறிஸ்தவ வெள்ளாளர்கள்னு வச்சுக்கங்க. அது எப்படி நீங்க அத ஒரு பெருசா சொல்லுவீங்க அத? நீங்க வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா 2,17,000 வாக்குகள் இருக்கு. ஓகே. அத உள்ள ஒரு தொகுதிய ஒரு 36,000 வாக்குகள் உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள வந்து எப்படி நீங்க அவங்களுக்கான தொகுதின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீங்க அடுத்து இந்து வேளாளர்ன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17, 18,000 வாக்குகள் அவங்க இருக்காங்க. நீங்க யாதவர்கள் கிட்டத்தட்ட 10, 12,000 வாக்குகள் இருக்கு. முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா, 22,000 வாக்குகளுக்கு மேல இருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் சேர்ந்த ஒரு விஷயங்கள். இதுல ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இதுல என்னன்னா, ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமிக்கு பூர்வீகம்னு சொல்றாங்க. திருச்சி கிழக்குல உள்ள இருதயபுரம்னு ஒரு ஏரியா. அவங்க தாத்தா காலத்துல வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க. ஸோ அவரு வந்து கிறிஸ்தவர்களுக்கான ஒரு சாதகமான வாக்குகள் உள்ள தொகுதி அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு விஜய்கிட்ட. அதனால தான் விஜயும் கூட கிழக்கு தொகுதி வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கும்போது ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை அப்படி ஒரு உருவப்படுத்திக்கிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்றார். எல்லா இடத்துலையும் உங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் விஜய் இந்த கிழக்கு தொகுதி வேட்பாளர் அப்படி தாவேகா வேட்பாளர் லிஸ்ட்ல ஜோசப் விஜய்னு தன்னை அறிமுகம் செய்துக்கிறார். இது ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தானே இருக்கு. நீ அப்படி பார்க்குறப்ப மற்றவங்க எல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்களா? சரியா இருக்காது. அதனால நீ அந்த ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் விஜய் வந்தாருன்னா, இது இன்னொன்று முழுக்க முழுக்க நகரப்பகுதியை கொண்ட ஒரு தொகுதி. இது முழுக்க முழுக்க ஒரு நகரப்பகுதி. அதே போல சார், இந்த கிறிஸ்தவ சமூகத்துல பல ஃபேக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட ஒட்டுமொத்தமா ஒண்ணு போல அப்படியே வாக்களிச்சிடல மாட்டாங்க. கிடையாது, கிடையாது, கிடையாது. உண்மைதான் நீங்க சொன்ன ஒரு அப்போ வார்த்தை நீங்க நல்ல சொன்ன வார்த்தை. மாரி வெள்ளாளர் கிறிஸ்டியன் தான் நீங்க வந்து சொல்றீங்க. ஆமா, ஆமா, ஆமா. அத தாண்டி கத்தோலிக் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பெந்தகிறிஸ்து நல்ல இருப்பாங்க. ஆர்சி, ஆமா ஆர்சி தனியா இருப்பாங்க, பெந்தோஸ் தனியா இருப்பாங்க. ம். இப்ப சபைக்காரங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒண்ணும் இல்ல. அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இல்ல சர்ச்சஸுமே அவங்களுக்கு செப்பரேட்டான சர்ச்சஸ் தனியா தானே தனியா இருக்கு. இருக்கு. ஆமா தனித்தனியா இருக்கு. சுடுகாடே தனித்தனியா இருக்கு. ம். எல்லா விதத்திலயும் தனித்தனியா இருக்கு. அதனால நீங்க அவங்கலாம் இவங்கலாம் ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் நம்மள. இது வந்து இந்த தொகுதி அவங்க கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அதனால திருச்சி கிழக்கை ஒரு குறிப்பிட்ட சமூகமோ, குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஒரு தொகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதின்னு சொல்ல முடியாது. அப்படி விஜய்க்கு சொல்லப்பட்டிருந்தால் அது மிக தவறான ஒரு விஷயம். இப்படி ஒரு காரணத்துக்காக விஜய் வந்திருந்தாலும் அது மிகப்பெரிய தவறு. காரணம் நீங்க என்னன்னா, நல்லா ஒண்ணு அவரோட கவனிச்சீங்கன்னா தெரியும் சார். நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல, அவர் வந்து திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய்ன்னு சொல்றாரு. தம் ஆமா, மதத்த ஆமா. வந்து அடையாளப்படுத்துறாரு இதுல படுத்துறாங்க. அப்டின்னீங்க. உண்ம, உண்ம, ஆனா உண்ம. பொதுவா பிரச்சாரம் பண்ணும்போது வீட்ல விஜய் இருக்காங்க அப்டின்றாரு அப்டின்னு சொன்னீங்க. உங்கள் விஜய் ஆ இப்போ அப்படின்னு சொல்லிருக்காங்க. கன்னியாகுமரிக்கு போம்போது ஜெபமாலை தெரியிற மாதிரி அந்த ஒயிட் தன்னை ஷர்ட் அதுக்கு மேல காட்டிக்கிட்டாரு. காட்டிக்கிட்டாரு. வெளிய காட்டுகிறாரு. ஆமா. அப்போ அப்போ இதுல இன்னொன்னு விஷயம் என்ன இருக்கு அப்டின்னா, கிறிஸ்தவ சமூகத்துல பெரிதாக கட்சிகள் இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு பெருசா எதுவும் இல்ல. அப்ப நம்ம ஆள் ஒருத்தர் வந்து வராருப்பா. அவர் வர்றது மட்டும் இல்ல, அவர் பொது தலைவரா எல்லா சமூகத்துல இருந்தும் அவருக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது. நாம இவர விட்டுட்டோம்னா நமக்கு வேற சான்ஸே கிடையாது. அதனால இந்த முறை இவருக்கு போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு சாமானிய கிறிஸ்தவனுக்கு இருக்காதா? இருக்காது. 100% இருக்காது. மிக நல்ல ஒரு விஷயம். நான் தான் சொல்ல வரேன். அந்த கிழக்குல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் 2, 3 நாட்களுக்கு முன்பு ஆதவ அர்ஜுன் ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாரு. நிர்வாகிகள் மீட்டிங் போடுறாங்க. அந்த நிர்வாக மீட்டிங்ல கடுமையான குளறுபடி, பேச்சுவார்த்தை கன்னாபின்னான்னு அடிச்சுக்கிறாங்க. என்னைய கூப்பிடுறதில்ல, உன்னைய கூப்பிடுறதுன்னு சண்டை போடுறப்போ ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, "ஓ! கட்சியே ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுயா. நீங்க என்ன ரசிகர் மன்றமாவே இருக்கிறீங்க. என்னைய கூப்பிடல, உன்னைய கூப்பிடலங்கிறீங்க. இனிக்கும் விருதுராஜ் என்ன பண்ண போறாரு? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் என்ன பண்ணாருன்னு அந்த குறைகள சொல்றதுக்காக உங்கள கூப்பிட்டேன். நீங்க என்னைய கூப்பிட மாட்றாங்க, அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. எங்கேயா நம்ம ஜெயிக்கிறது? ஏன்யா நீ அப்படின்னு ஆதவ அர்ஜுன் இந்த இன் கேமரா மீட்டிங்ல வருத்தப்பட்டு பேசுறாரு. ஸோ ஒரு விஷயம் தான் புரிஞ்சுக்கிறேன் நம்ம. விஜய்
இருக்கிற ஒரு டீம் வந்து இன்னும் பக்குவப்படவில்லை. அரசியல் கட்சியாவே அவங்க மாறல. நான் தான் சொல்றேன் நானு. இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை வந்தாரு. அது ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சாரத்துக்கு. அடுத்த முறை வேட்புமனு தாக்கலுக்கு வந்தார் விஜய். இதுக்கு இன்னொரு முறை வரப்போறாருன்னு சொல்றாங்க. அதோட இருக்கு. நீங்க ஒரு இதுவரைக்கும் பொறுப்புன்னு யாரையும் போடல. ஒரு நல்ல தலைவர், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்கள்ட்ட இருக்காங்கல்ல. நிர்மல்குமார் இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவ அர்ஜுன், யாருமே அதுல போடல. எல்லாருக்கும் தொகுதி கொடுத்துட்டாரு. அவங்க தொகுதியை பார்த்துட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கு யார் பார்க்கறது? நீங்க சென்னையாவது யாராவது போய் பார்க்க, எட்டி பார்க்கலாம். திருச்சி கிழக்குனா நீங்க இதுக்காக வரணும், பிரயாசப்பட்டு வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு பெரிய கேப் இருக்கு. தாவேக்கால திருச்சி கிழக்குல ஒரு பெரிய கேப் இருக்கு. நீங்க 52,000 அவங்களுடைய கால்குலேஷன் இதுதான் வைக்கணும். 52,000 ஏற்கனவே எங்கள்கிட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. அந்த 52,000 பேர் வீட்டில் இன்னொரு ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக 1,00,000 ஓட்டு வாங்குறோம், ஜெயிக்கிறோம். அவ்வளோதான் அவங்களுடைய பாலிசி. இது மட்டும்தான் அவங்களுடைய பாலிசியாக இருக்கு. இது சாத்தியமா? இன்னைக்கும் இருதயராஜ் அவரு ஏற்கனவே இப்போ தற்போதைய எம்எல்ஏ வீடு வீடா ஏடி போறாரு. வீடு வீடா ஒரு வேட்பாளர் போறாரு, வராரு. அவர் 5 வருஷமா கூடயே இருந்திருக்கிறாரு அவங்களோட. அவரை பார்க்குறாங்க. விஜய் ரோட்ல வராரு, போறாரு. நீ கரூர் காய்கறி மார்க்கெட்ல ஒரு பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சு தெரியுமா நிர்வாகிய? வீட்டையே பார்க்காத எங்களை வந்து இந்த தூர மூலையில இருக்க எங்களை வந்து பார்க்க போறாரா போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனநிலை இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இந்த 52,000 பேர் உறுப்பினர்கள்ங்கிறதும் இல்லை, வீட்லயே கடுமையான அதிருப்தி இருக்கு. அவர் எங்க வர போறாரு, எப்படிப்பா அவரை போய் பார்க்க போறாங்க, இந்த ஒரு குழப்பம்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் ஒன்றும் இல்லை, திருப்பி இந்த செந்தில் பாலாஜியுடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் திருப்பி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம், அவர் கோவை தெற்குல போட்டியிருக்காரு. அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவையில் நீங்கள் கொடிஷியால அவர் வந்து வீடு இருக்கு, கொடிஷியாட்ட ஒரு வீடு இருக்கு. அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து கோவை தெற்குன்னு சொல்லணும், கோவை தெற்குக்கு போயிட்டாரு. ஒரு வீடு வாழ்க்காட்சி அங்கே குடிக்கு போயிட்டார். நீங்கள் ஒரு எம்எல்ஏ மக்கள் எதிர்பார்ப்பான், இதான் ஒன்று நல்லது கெட்டது வந்து பார்க்கணும்னு நினைப்பான். ஒரு திருவிழானா எங்களை வந்து பார்க்கணும்னு நினைப்பான், திருவிழாவுக்கு வரணும்னு நினைப்பான், ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைப்பான். அதுதானே ஒரு எம்எல்ஏவோட எதிர்பார்ப்பு இருக்கும். எம்எல்ஏன்னு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஆளை போட்டு, நான் அங்கே வர முடியலன்னா கூட நீங்கள் இவரை வந்து பாருங்கன்னு இது வரைக்கும் விஜய் வாயை திறந்து சொல்லலை கிழக்கு விஷயத்தில். எப்படி ஒரு சாதாரணமாக ஜெயிக்கணும்னு எப்படி நினைக்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல. மேஜிக்கா? உங்களுக்கு திரையை உங்களை பார்த்து ஒரு கூட்டம் வந்து ரசிக்குது, உங்களை பார்க்க துடிக்குது, இதெல்லாம் ரைட்டு. தேர்தல் அரசியலுங்கிறது வேற. என் வீட்டில் சாக்கடை அரைச்சிக்கிட்டாலும் நான் ஃபோன் பண்ணி எனக்கு எம்எல்ஏவை பார்க்கணும்னு நினைக்கிற கூட்டம் அது கூட்டம். எனக்கு எம்எல்ஏ வந்து நீ போட்டி போடணும்னு நீ நினைச்சினா என் வீட்டுக்கு வந்து நீ ஓட்டு கேடு. அதுதான் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு எல்லாத்துக்கும். எம்எல்ஏ அவனு ஆசைப்படுறேன், எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேளு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சாதாரணமாக எங்கள் தெருவுக்கு கூட வரலங்க, ஓட்டு கேட்க வரலங்க, அப்புறம் எப்படி நாங்கள் ஓட்டு போகிறது, இப்படி தானே சொல்லுவாங்க. இது ஒரு சமுதாயம், சாதாரண ஒரு மனிதனுடைய மனநிலை. அது ஓட்டு கேட்க கூட நேரடியாக நீ வராத நீ எப்படி எங்களுக்கு அடுத்த நல்லது கெட்டது வரப்போற அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அதுல விஜய் அந்த விஷயத்துல பெரிய தோத்துட்டார், அப்படிதான் நான் பாக்குறேன். காரணம், தொடர்ந்து ஒரு 4-5 முறை அவர் வந்திருக்கணும், எனக்கு பதிலாக இவர் இருக்காருன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லை. நீ சாதாரணமாக ஒரு டீம், அவங்க ஏற்கனவே இருக்க மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் போயிட்டு இருக்கிறாங்க, வர்றாங்க. இல்லை இன்னொரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, நீ புஷி ஆனந்தால் ஓரங்கட்டப்பட்ட மாவட்ட கிட்டத்தட்ட 30 வருஷம் அவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தார். இதில் விஜய் மக்கள் மன்றத்தில் ராஜா அவரை விஜய் சுத்தமாக ஒதுக்கி ஒரு 3-4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் தனியாக ஒரு 4-5 பசங்களோட வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த விஜய் மேலே உள்ள ஒரு அன்புக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் கூட அவரை கூப்பிடல. ஸோ சரியாக ஒருங்கிணைக்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது விஜயோடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், இந்த தேர்தல் பணியாக இருக்கட்டும். திருச்சி கிழக்கில் நான் சொல்கிறேன், அவர் நினைக்கிறது மாதிரி கிடையாது களம். திருச்சி கிழக்கு கூடுதலான இன்னொரு டிஸ்அட்வான்டேஜா நான் என்ன பாக்குறேன்னா, 2 தொகுதியில் நிக்கிறது. ஆமா, அப்படி இந்த 2 தொகுதியில இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், 2மே ஒரு
ஜெயிக்கிறாரு, அந்த அளவுக்கு ஆமா. செல்வாக்கு இருக்குப்பான்னு அந்த ம். ஒரு மனோநிலையில அந்த மக்கள் இருந்தாலும், ஆ. அ அந்த மக்கள் திருச்சி கிழக்குக்கு வாக்களிப்பாங்களா? அவருக்கு வாக்களிப்பாங்களாங்கிற ஒரு கேள்விய முன்வைப்பாங்க. ஏன்னா, இப்ப 2த்துலயும் ஜெயிச்சிட்டாருன்னா, அவரு பி குழந்தை கூட சொல்லிடும், அவரு சென்னை தொகுதி தான் தேர்ந்தெடுப்பாரு. திருச்சி இல்ல கிழக்க என்ன அவர் தேர்ந்தெடுக்க இல்ல மாட்டாரு. என்னை பொறுத்தவரை அதுதான் விஜயோட பெரிய மைனஸ் ஆக போகுது அடுத்த கட்டமா. நீங்க ஒரு பெரிய ஆதரவுல இங்க பார்க்குறாருல்ல ஒரு கூட்டம். அதான் என்ட்ட ஒரு நண்பர்ட்ட சொல்றம்போது, "என்ன இவ்ளோ பெரிய கூட்டம் வருது?" வருதுங்க. சாதாரணமா வச்சுக்கங்க. திருச்சி கிழக்குக்கு வர்றப்போ ஒரு பெரிய கூட்டம் வருது. திருச்சி கிழக்குல ஒரு 10,000 பேரு. அவர் ஆதரவாளர்களே வைங்க. மேற்குல ஒரு 10,000 பேர். பக்கத்துல இருக்க ஸ்ரீரங்கத்துக்கு இன்னொரு 10,000 பேர். திருவெறும்பூர்லேருந்து ஒரு 10,000 பேர். சுத்தி இருக்கிற ஒரு 6, 7 தொகுதி எடுத்துங்க. அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் 10,000 10 பேர் வச்சீங்கன்னா, 60,000 பேர், 70,000 பேர் வந்துடுது தம்பி. நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. அந்த 60,000 பேரும் திருச்சி கிழக்குலேருந்து வந்திருப்பாங்களா? பக்கத்து திருச்சி மாவட்டத்துல இருந்திருப்பாங்க. மாவட்டத்திலேருந்து வந்திருப்பாங்க. பக்கத்து மாவட்டத்திலேருந்து வந்திருப்பாங்க. நீங்க நினைக்கிறத புரிஞ்சுக்கங்க. எல்லா பசங்களும் இன்னைக்கு நார்மலா டூ வீலர் வச்சிருக்காங்க. எல்லாம் வண்டியில வர்றாங்க. கூடுதலா உள்ளவங்க பஸ்ல வர்றாங்க. இந்த மாரி விஷயம் தான் இது. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இந்த கூட்டம் நீங்க சொல்றதுக்கு நான் இந்த காரணத்த சொல்றேன் தம்பி. நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க எப்படி இவ்வளோ பெரிய கூட்டம்? இவ்வளோ பெரிய கண்டிப்பா. தூத்துக்குடினா, தூத்துக்குடியில உள்ள தொகுதி எத்தன தொகுதி? 8 தொகுதி. 8 80,000 பேர் வந்திருக்கணும். 10,000 பேர் வச்சீங்கனாலும், 20,000 பேர்ன்னு வைங்க. 1,50,000 பேர் வந்தாகணும். அந்த கூட்டம் தான். வேற எப்படி அத சொல்லுவீங்க? அந்த கூட்டம். அது மாற்றமே இல்ல. அது ஒரு கூட்டம் சாதாரணம் தானே. இப்ப ஸ்டாலின் வராருன்னா, ஸ்டாலின் அப்படி கிடையாது. இந்த தொகுதிக்கு மட்டும் தான் கூட்டம் வரும். அடுத்த தொகுதிக்கு தான் அங்க ஒரு கூட்டம் வெயிட் பண்ணும். ஸ்டாலின் அங்க வந்தாருன்னா, அங்க நிக்கணுங்கிறதுக்காக அங்க நிப்பாங்க. காரணம் ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் டைமா வரல. அவரு கிட்டத்தட்ட 40 வருஷமா வந்துட்டு இருக்காரு. தூத்துக்குடினா தூத்துக்குடி மட்டும் அங்க நிப்பாங்க. திருச்செந்தூர் அங்க இருப்பாங்க. அவரு திருச்செந்தூர் வராருங்க, நாளைக்கு வராருங்க திருச்செந்தூரு. அப்ப நாங்க தலைவர பார்த்துக்குவோம்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. அதுதான் கூட்டம். இந்த பிரச்சனை தான் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களுக்கு. தாவேக்காக்கு வர்ற கூட்டம்னு சொல்றீங்க. அதுக்கு காரணம் இதுன்னு என்னோட எண்ணம். இதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்ப இந்த கிழக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, விஜய் தொடர்ந்து கன்டினியூஸா பிரச்சாரத்துக்கு வரல. பொறுப்பாளர போடல. புரியுதுங்களா? அவர் நினைக்கிற மாரி தாவேக்காவுக்கு பெரிய கட்டமைப்பு இல்ல. பெரிய கட்டமைப்பு 2 பெரிய கட்சிகளுக்கு, பிரதான கட்சிகள் 2 பேத்துக்கு தான். எது? அதிமுக, திமுக தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. திமுக அதுல ஒரு கிட்டத்தட்ட 2 படி அதிகமாவே போயிட்டு இருக்கு. ஏன் நான் அதிமுகவ சொல்றேன்னா, அதிமுகல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? நீங்க ஒரு 6 நாட்டு வெள்ளாளர்களே 2 பேர் இருக்காங்க. 6 நாட்டு வேளாளர்கள், சோழிய வேளாளர்கள் இருக்காங்க. சோழிய வேளாளர்கள் அதிகமா இருக்கிற தொகுதி தான். அதிகம்னு நம்ம சொல்ற அந்த 36,000 ஓட்டுல, கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு உள்ளவங்க சோழிய வேளாளர்கள். ஒரு 5,000 பேர் தான் 6 நாட்டு வேளாளரா இருப்பாங்க. அதிமுக வேட்பாளர் யார் அப்படின்னு ராஜசேகர பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நாட்டு வேளாளர். ஸோ அதுலயே அவங்களுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது இல்லாம அதிமுகல நிறைய குழப்பங்கள் இருக்கு. மண்ணின் மைந்தர வேட்பாளரை ஆக்கல. சீனிவாசன் மாவட்ட செயலருக்கு தரல. ஆவின் பழைய சேர்மன் கார்த்திக்கு தரல. ஏற்கனவே இருந்த ஒரு வெள்ளமண்டி நடராஜன் கடைசி நேரத்தில் கட்சியில சேர்ந்தாரு. அவருக்காவது வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், அவருக்கு தரல. ஸோ இந்த ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கு. அதை மீறி அதிமுக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை தற்போதைய நிலையில பார்த்தீங்கன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில இடிக்கும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. விஜய் அந்த ப்ரொஜெக்ஷன்லயே இருக்காரு. அந்த வர்ற கூட்டம் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற ஒரு 52,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க இல்லாம நீங்க கிறிஸ்தவ நீங்க தான் சொன்ன 52,000 பேர்னு நீங்க சொன்னதுலயே கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் வந்துடுறாங்க. தலித் கிறிஸ்தவர்கள் வந்துடுறாங்க. உங்களை பிடிச்ச எல்லாம் 52,000 பேருக்கு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? அது இல்லாம வேற பிளஸ் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கான சாத்தியம் தேர்தல் இஷ்யூஸ் மாறும். இப்போ இந்த தேர்தல்ல எப்படி இருக்க போகுது? இப்போ களத்துல இருந்து சில தகவல்கள் சொல்றாங்க. கத்தோலிக் கிறிஸ்தவ சபையில இருந்து அவருக்கு நல்ல ஆதரவு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொல்றாங்க. கூடுதலா இன்னும் அந்த ஒரே ஒரு தேர்தலுக்கு விஷயம் தான். ஒரே ஒரு விஷயம். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, தமிழக லெவல்ல கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு முழுக்க உதவி பண்ண நபர் இனிக்கோ எழுதுறதை தாண்டி வேற யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட 15, 20 வருஷமா கிறிஸ்தவ நல்ல இயக்கம்னு வச்சுக்கிட்டு
கடுமையா அவர்களுக்கான போராடினவர், அவளுக்கான தேவைகளை பார்த்தவர். கவர்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவ அமைப்புகளுக்கும் ஒரு பெரிய பாலமா இருக்கிறவருக்கு யாரு? இனிக்கோ எழுதிரு. நீங்க அவரை தாண்டி விஜய் என்ன பண்ணிடுவாரு? கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும் அவரு? ஜோசப் விஜய்ங்கிற ஒரு வார்த்தையை தாண்டி அவர் வேற என்னங்க இருக்கு கிறிஸ்தவர்கள்ல? என்ன பண்ணிட்டாரு அவரு? அதான் சொல்றேன், இந்த மதம்ங்கிற பேரையும் அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு விஜய். அப்படித்தான் நான் பாக்குறேன். இல்ல அந்த சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க சொன்னது போல. அதை தாண்டி இப்போ இன்னும் விஜய் வந்திருக்காரு புதுசா ஒரு ஆளு. அவருக்கு வந்து பல ஃபேக்டர்ஸ் தாண்டியும் வந்து அவருக்கு ஓட்டு போடுறாங்க பல சமூகத்துல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இடபிள்யூஎஸ் கடந்த தேர்தல் அப்போ கொடுத்தாங்க பாஜக மத்திய அரசு. அதனால வந்து நாங்க என்டிஏவுக்கு ஓட்டு போட்டோம். அதனால வந்து நாங்க அவங்களுக்கு வாக்களிச்சோம். பட் இந்த தேர்தலில் நாங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு போன தேர்தலோட முடிஞ்சு போச்சு. இந்த தேர்தலில் விஜய் எங்க அண்ணா வந்திருக்கிறாரு, ஜஸ்ட் ஒரு போட்டு பார்ப்போம் அவருக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த இஷ்யூஸையும் தாண்டி ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிற இல்ல நீ அதெல்லாம் கிறிஸ்தவர்கள்ங்கிற எண்ணத்துல எல்லாம் எனக்கு தெரிந்து விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. வேட்பாளர் கிறிஸ்தவர், அவர் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களுக்காகவே போராடக்கூடியவர், கிறிஸ்தவர்கள் நல்லெண்ணத்தை அவர்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடியவர். அதை தாண்டி விஜய் எதுவுமே பண்ண போறது இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன ஒரு ஃபேக்டர் பெரிய தொகுதி ஃபுல்லா அந்த ஒரு பெரிய 2 தொகுதியில ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பா கிழக்க ஜூம் பண்ணுவாரு. எதுக்கு அவருக்கு ஓட்டு போடணும்? இனிக்கு அண்ணனுக்காக ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இனிக்க போராட்டத்திலாம் அப்படிதான் பாக்குறாரு. கடந்த முறை 1 வருஷமா நான் இங்கே தாங்க இருக்கேன், 5 வருஷமா இங்கே தான் இருக்கேன். நல்லது கெட்டது உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். யாரோ இங்கேருந்து ஒருத்தர் வராருங்கிறதுக்காக அவருக்கு ஓட்டு போட்டு வீணாக்கிறாருங்கிறது அவருடைய அந்த பிரச்சாரம் பெருசா பலன் அளித்திருக்கிறது. நீங்க ஒரு வீட்டில் இருக்கலாம், 2 பசங்க இருக்கலாம், அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியும் என்ன நிலைன்னு. அந்த 2 பசங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். தண்ணி பைப்பு பிரச்சனைன்னு சொன்னோம், அன்னைக்கு இனிக்கூட தான் சொன்னோம், உடனே ஆள் அனுப்பிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இந்த பசங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுவும் காலத்துல பதில் சொல்லிடும். அதனால என்னை பொறுத்தவரை திருச்சி கிழக்குங்கிறது விஜய்க்கு சாதகமா இல்லை, தற்போது வரை இல்லை. அதுக்கு பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். ஜோசப் விஜய்ங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக அவருக்கும் இருக்காது, ஓட்டு போடுறதுக்கு தயாரா இல்லை, யாரும் இல்லை. காரணம்னா அதை தாண்டி இனிக்கும் இருக்கார், அவர்களுக்கு செய்யலாம். எத்தனை 1000 வாக்குகள் வித்தியாசத்துல வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு? கடந்த முறை 52,000 சொல்றீங்க, அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமா? இல்லாட்டி சொற்ப வாக்குகள்லாம் வெற்றி பெற முடியுமா? இல்ல என்னை பொறுத்த ஒரு 20,000 வாக்குகள் வெற்றி பெறுவார். அதுதான் நான் சொல்றேன். நீங்க 3வது இடத்துக்கு விஜய் போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஆமா, ஏன் 3வது இடத்துக்கு விஜய் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எதுல? திருச்சி கிழக்குல. என்ன காரணம்னா ராஜசேகர் திருச்சி ஒர்க் பண்றாரு. யாரு? ராஜசேகர் ஒர்க் பண்றாரு. அதிமுக வேட்பாளர் கடுமையா ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதனால மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க அந்த கட்டமைப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன், இந்த கட்டமைப்பு இல்லை. டிவியை பார்க்குறவங்க மட்டும்தான் வந்து விஜயை பார்த்து ஓட்டு பண்ணணும். நீ ரோட்டில் படுத்துருக்கிறவங்க இருக்கிறாங்க, அன்றாட கட்சிகள் இருக்கிறாங்க. நான் சம்பாரித்து இன்னைக்கு பிழப்ப நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நீ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு தெரியும்ல, கலை நிலவரம் என்னங்கிறது தெரியும்ல. அவரெல்லாம் வந்துட்டு போயிடுவாருங்க. ஒருத்தர் சொன்னார்ல, செங்கிப்பட்டியில் அடிபட்டு அந்த பையன் இறந்து போனார். தஞ்சாவூர் விஜய் வந்துட்டு போனப்போ 2 வீலரில் போய் ட்வின்ஸ் பசங்களை போய் அடிபட்டாங்க. அதில் ஒரு பையன் இறந்து போயிட்டார். அவங்க அப்பா சொன்னார், 41 பேர் செத்ததுக்கே வந்து பார்க்காதவங்க என்னை வந்து என் பையனை வந்து பார்க்க போகிறாங்கன்னாங்க, அட விடுங்க அப்படின்ற மாதிரி தான். இது கலை நிலவரம் மாதிரி தான். விஜய் வருவார், ஒரு நாள் ஒரு கூட்டம் வரும், போயிடும், காணா போயிடும். அதுக்கப்புறம் யாரும் வரப்போகிறது இல்லை. திமுக ஒரு ஆஃபீஸ் இருக்கு, இனிக்கோ இல்லைன்னா இனிக்கோக்கு அடுத்த கட்டத்தில் ஆள் இருக்காங்க, வார்டு செயலாளர் இருப்பாங்க, கவுன்சிலர் இருக்காரு. அதெல்லாம் தாண்டி மாவட்ட செயலாளராக மகேஷ் பொய்யாமல் இருக்காரு, அமைச்சராக இருக்காரு. ஸோ இந்த கட்டமைப்பு இங்கே இல்லைன்றாங்க. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் விஜய்க்கு நான் சொல்றேன். சும்மா சார், திருச்சி கிழக்கனுடைய நிலவரம், அந்த திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய அனுபவம் சார்ந்தும் அதே போல தற்போதைய இருக்கக்கூடிய களச்சூழல் பற்றியும் விலாவாரியாக அலசி அது பற்றிய தற்போதைய நிலவரம் பற்றி ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.